ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நமக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்ஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்யூட்டான ஒரு பொருள் காட்டணும்னு நினச்சேன். இது பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இதில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கு. இது ஒரு பிங்க் கலர் கூலர்ஸ். ஸோ இதை நான் வந்து என் பர்த்டே செலிப்ரேஷன்லேயே போடணும்னு நினச்சேன். பட் சம்ஹவ் நான் மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன். எனக்கு வந்து கிஃப்ட்லேயே இதுதான் ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. மோஸ்ட்லி எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நம்ம அன்பேக் பண்ணி பார்ப்போம். இது எனக்கு இதை தொட்டு பார்க்கும்போது எனக்கு பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகலை. இது என்னவாக இருக்கும்னு என்னால் கெஸ் பண்ணிக்க முடியலை. ஆனால் இதுவும் அமைஞ்சுது. இது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்த கிஃப்ட். ஆக்சுவலி நான் 4 பக்கமும் மூட்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணுறேன். நான் வந்து பர்ஃபெக்டாக கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி எனக்கு பழக்கம்லாம் கிடையாது. சில பேர்லாம் நீட்டாக ரேப்பர்லாம் எடுப்பாங்க. நான் கொஞ்சம் ஏன்னா கொண்டு தான் பண்ணுவேன். ட்ரை மை லெவல் பெஸ்ட். இது வந்து ஒரு ஹேண்ட்பேக் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு பார்க்க அப்படி தான் இருக்குது. எஸ், இது பிளாக் இல்லை, ஒரு டார்க் நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு ஜிப்பர் லாக் வச்சு, இதில் ஒரு ஜிப்பர் லாக் வச்சு க்யூட்டாக இருக்குல்ல. செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி பேக்ஸ் கொண்டு போனீங்கன்னா பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். க்யூட்டாக இருக்குல்ல. அந்த மாதிரி யூஸ்வலாக நான் ஆஃபீஸ்லாம் போகும்போது ஸ்லிங் பேக் டைப், அப்படி இல்லைனா பேக் பேக்ஸ் தான், மேக்ஸிமம் பேக் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி கொண்டு போனோன்னு தோணும். ஆனால் என்னமோ நான் ஷாப்பிங் பண்ண அந்த மாதிரி வாங்கவே மாட்டேன். ஸோ இந்த பேக் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பேக்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கிஃப்ட்டு தான். இது வந்து ஏஜியோலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க சென்ட் பண்ணல, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, காலேஜ்லேருந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் எனக்கு இந்த கிஃப்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுத்து சென்ட் பண்ணாங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியெல்லாம் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்ல, அவங்க என்கிட்ட வந்து ஒரு 1 மந்த்தாகவே கேட்டுட்டு இருந்தாங்க, உனக்கு எது வேணும், எது வேணும், இது வாங்கவா, அது வாங்கவா, இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் பார்த்துட்டு இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். கடைசி அவங்களே நானே ஒன்று போட்டுக்கிறேன், நானே ஒன்று ஆர்டர் போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இது வந்து என்னோடய பர்த்டேக்கு ஒரு 3 days முன்னாடியே டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ எனக்கும் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க வந்து டெலிவர் ஆனோடனே என்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி காட்டு, எனக்கு பார்க்கணும், நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டாங்க. நான் முடியவே முடியாது. நான் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் யூடியூப்பில் தான் காட்டுவேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க நான் ஓப்பன் பண்ணியே காட்டல. ஸோ நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம். இது வந்து ஒரு லைக் லாங் 3/4 ஸ்லீவ் போட்டுருக்காங்க. இந்த டாப் வந்து நம்ம சுடிதார் போடுற மாதிரி லாங் டாப் தான். கலர் வந்து ஒரு ரெட் ஷேட்ல போட்டுருக்காங்க. செம சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டாப். நான் அப்படியே சீக்கிரம் ரிலீஸ் பண்ணினா இந்த ட்ரெஸ் போட்டு ரிலீஸ் பண்ணி அந்த போட்டோஸ் நான் இன்ஸ்டால போடுறேன், யூடியூப்ல போடுறேன், செக் பண்ணி பாருங்க. செம சூப்பரா இருக்கு. நான் பர்த்டே போட்டுக்கலாம் நினைக்கிறேன். Thank you so much. எனக்கு வந்து இவ்வளோ வெரி ஹாப்பி பர்சன். இந்த பர்டிகுலர் குர்த்தி வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டெய்லி மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. என்னோட சாட்ல வந்து ஒரு டெய்லி 20 to 30 ட்ரெஸ் சென்ட் பண்ணி கேட்பாங்க. பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, நான் ஆர்டர் பண்ணவா, இல்லை பிடிச்சிருக்கா, நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்லை பிடிக்கல சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால I was just playing with her and பிடிக்கல. One eternity later. இந்த கிஃப்ட் வந்து பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. அது மாதிரி சாக்லேட் மாதிரி ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த கிஃப்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூரில் என்னோடய ரூம்மேட் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க இங்கே என்னோடய ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. ஸோ அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்கல்ல. இந்த மாதிரி கிஃப்ட்லாம் பார்க்கும்போது சீரியஸாக நான் எவ்வளோ லக்கி அந்த மாதிரி இருக்குது. லைக் கிஃப்ட்டு வந்து மேட்ரு இல்லை, அவங்க போடுற எஃபோர்ட்ஸ். கிஃப்ட்டு வந்து ஒரு 1 rupee சாக்லேட்டாக இருந்தாலுமே கிஃப்ட்டு தான். லைக் சாக்லேட் கூட வேணாம், ஜஸ்ட் நமக்கு வந்து அவங்க ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுறது கூடவே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான் என்னை பொறுத்தவரை.
ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து அவங்களால வர முடியாது. ஸோ கொடுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நிறைய நைஸ் நைஸ் கிஃப்ட் இது. இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கின் கேர் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃபேவரட் ஆக்சுவலி. நான் ரீசெண்ட் டேஸில் வந்து எப்படி சொல்ல, ரீசெண்ட் டேஸில் வந்து பெருசாக எந்த ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவங்களே எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் சென்ட் பண்ணியிருக்காங்க. நைக்காவில் இந்த க்ரீம் வந்து அடிக்கடி சஜஷனில் வந்துட்டுருக்கோம். நான் கூட நினைப்பேன் சரி பர்ச்சேஸ் பண்ணலான்னு, அதுக்கப்புறமா வாங்கினதில்லை. ஸோ நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு க்ரீம் இது எனக்கு கிஃப்டாக வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூவும் நான் கொடுக்குறேன் சேனலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். இதுவுமே நான் ஸ்கின் கேரில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டேஸில் இதுவும் நான் ஸ்கிப் யூஸ் பண்ணுறது இல்லை பெருசாக. இது வந்து டோனர் ஆக்சுவலி. இது வந்து ஸ்ப்ரே டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டோனர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து டோனர்ஸ் எப்பவும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னா. அடுத்து ஹேண்ட் க்ரீம் செட் ஆஃப் 4 அப்படிங்கிற அந்த காம்போ பேக்கில் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய பிஜியில் என்னோடய ரூமில் வந்து 4 கேர்ள்ஸ் இருந்தோம். ஒரு அக்கா, நான், அதுக்கப்புறம் என்னோடய ஏஜ்லேயே ஒரு பொண்ணு, என்னோடய ஜூனியர் மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ அப்படி வந்து டோட்டலாக 4 பேர் இருந்தோம். ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு எப்படின்னா ரொம்ப 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 க்ளோஸ். வி வர் லைக் நாட் எப்போவுமே பேசுவோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஒரு ஹாப்பி நியூஸோ ஒரு சேட் நியூஸோ ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அவங்க தான் இதையும் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரில. ஆக்சுவலி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி குர்த்திலாம் இல்லை, ஜீன்ஸ் கூட பேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்கும். குர்த்தி டாப்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இது இல்லை ரொம்ப யூனிக்கான ஒரு மாடல். இதை வந்து நம்ம இப்படி கூட கேரி பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் நமக்கு ஏதாவது வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குள்ளே ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இருக்குது நம்ம அதுக்கப்புறமா அப்கமிங் வ்ளாக் வீடியோஸ்லலாம் இந்த ஸ்லிங் பேக் நான் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கிஃப்ட் வந்து இதுதான். நான் சொன்னேன்ல 4 கேர்ள்ஸ் இன் சேம் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் உள்ள இன்னொரு கேர்ள் தான் எனக்கு இதை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அவங்க மறக்காமல் சென்ட் பண்ணதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் நான் கூட அதில் வந்து எல்லாரோட பர்த்டே ஞாபகம் வச்சு விஷ் பண்ணேன்னா எனக்கு தெரியலை. அவங்க ஏதாவது ஸ்டோரி போட்டிருந்தாலோ ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாலோ தான் டு பி ஆனஸ்ட் நான் வந்து விஷ் பண்ணியிருக்கேன். பட் அவங்க இவ்வளோ ஞாபகம் வச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு இவர் பார்த்தீங்கன்னா லாஃபிங் புத்தா. என்கிட்ட லாஃபிங் புத்தா ஆல்ரெடி இருக்காங்க. பட் இவர் வந்து க்யூட்டாக ஃபேன்லாம் வச்சுருக்காரு. பார்த்தீங்களா, ஒரு க்யூட்டாக தலையை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் கையில் ஒரு ஃபேன் வச்சுருக்காரு, அதையும் ஆட்டிகிட்டு இருக்கிறாரு. பார்க்க க்யூட்டாக இருக்கார்ல. ஒரு லெட்டர் இருந்துச்சு, அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். ஸோ இந்த லெட்டர் வந்து இவங்க தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வச்சு இவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியர் அனு, திஸ் லாஃபிங் புத்தா brings good luck and heals all the sectors of your life. This it brings positivity and removes the toxic people too. Wishing a many more happy returns of the day. Happy birthday dear அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it would remove the negativity and toxic people from your life அப்படின்னு. நம்மளை சுற்றி ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது,
நெகட்டிவான பீப்புளாக இருக்கட்டும், நெகட்டிவ் திங்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே நமக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாவோ மனுஷங்களாவோ இருந்தாங்கனாலும் அவங்கள வந்து நம்மளை வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோடய க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இது நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு நினைக்கலாம், கிஃப்ட்லாம் கொடுத்தா தான் பர்த்டே கம்ப்ளீட் ஆகுமா, கிஃப்ட் கம்பல்சரியா அந்த மாதிரிலாம். ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து ஹார்ட்லேருந்து விஷ் பண்ணாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு தான். நீங்கள் உங்களோட அஃபெக்ஷனாக இருக்கட்டும், கேராக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுவே ஒரு கிஃப்ட் தான். எஃபோர்ட்ஸ் போடுறது. ஸோ அவ்வளோதான். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நான் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்காதவங்க இருப்பீங்க. ஆக்சுவலி நான் வந்து நிறைய டான்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பை பை பை.